அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எதையுமே நேரடியாகவே அதை வந்து டீல் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு அஜித் போகிறாரு, அங்கே போயிட்டு கோயிலில் சாமி பார்க்க போன இடத்துல வணங்குகிற இடம் எல்லாரும் கடவுளில் பார்க்க தான் அங்கே போயிருக்காங்க. அங்கே அஜித்தை பார்த்தோன்னே அவன் வந்து அவன் ரசிகர், அவனுடைய செய்கையும் அவனுடைய சத்தம் வேற மாதிரி இருந்தவுடனே விரல் நுனியிலேயே அந்த ரசிகர் அமைதிப்படுத்துறாரு. இவன் தான் தலைவர். விஜய் யாருங்க? நடிகன் தானுங்க. நடிகனுக்கு என்ன இவ்வளவு சீனு? விஜயை விட மிக உயர்ந்த இடத்துல மிக அதிகமா சம்பளம் வாங்குற ஷாருக் கானுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கிடையாதுங்க. அஜித் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தனி மனித ஒழுக்கத்தை பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவர் வேற்றுமொழி சில பேர் இருக்கதான் செய்வாங்க சார். எல்லாரும் இப்போ தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு ஒருத்தன், அவனை எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி விமர்சனம் வரணும், அதுல ஒரு குளிர் காயணும். இளைஞர்களை வழி நடத்தி தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரே கேரக்டர் படிக்காத தற்குறி. இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியல, திடீர்னு உள்ள வந்து ஏதோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே புரட்டி போட்ட மாதிரி பொய்யான விஷயத்தை, வரலாற்றில் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. அந்த கேடுகட்ட திறமை பெற்ற ஆதவ் தான் சொல்றாரு. ஆதவும் சரி, சிடி நிர்மல்குமாரும் சரி, உன்னுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் சரி, தலைவன் சொல்லிக்கிற விஜய் வரைக்கும் 30 நாளா எங்க பங்கர்ல பதுங்கி இருந்தீங்க? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர், திரை விமர்சகர் அண்ணன் கோடங்கி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு நடிகர் அஜித்குமார் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் பார்த்தோம். இது வரைக்கும் பெருசாக யாருக்கும் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து நம்ம பெருசாக பார்க்கல. ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்திருக்கிறாரு. இதுக்கு விஜய் மட்டும் குற்றம் சாட்டுறது, விஜய் மட்டுமே குற்றம் சாட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருந்தார். நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் பொழுது அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தங்களுக்கு ஏற்றாது போல் வந்து செய்தி ஊடகங்கள் வந்து வேலை பார்க்குது, சில நிறுவனங்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி ஒரு தன்னிலை விளக்கமும் கொடுத்துருக்காரு. இல்லை, ஆக்சுவலாக அஜித்குமாருடைய அஜித் அப்படின்னு சொன்னாலே வந்து தனி மனித ஒழுக்கம், அவர் சார்ந்திருக்கிற எந்த துறையாக இருக்கலாம். அவர் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்கார், சினிமாவில் இருக்கார், குடும்ப தலைவனாக இருக்கார். ஸோ எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சரியாக இருக்கார். இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்கிறார். விமர்சனங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இவரெல்லாம் என்ன அப்படின்னு வைத்த விமர்சனங்களையும் தாண்டி தனி மனிதனாக அவர் எந்த பின்புலவும் கிடையாது. அவங்க அப்பா வந்து டைரக்டர் கிடையாது, அவங்க அப்பா வந்து சினிமாக்கார் கிடையாது, அல்லது தயாரிப்பாளர் கிடையாது, அதுவும் கிடையாது. தானாக வந்து சுயம்புவாக வளர்ந்தவர். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு வந்து உலகம் வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு இங்கே அவர் வந்து இங்கே இல்லை, சென்னையில் கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார். ஆனாலும் தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நேசிக்கிற மாதிரி அவருடைய எல்லா மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன் ஆரம்பத்தில் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தரை நம்ம வந்து அடையாளம் காட்டும் போது அந்த நபர் நாம் யாரை கை காட்டுகிறோமோ அடையாளம் காட்டுகிறோமோ அவர்கள் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே அரசியலுக்கு வந்துடணும், அல்லது எடுத்த உடனே நான் முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துடணும், அல்லது எடுத்த உடனே பிரதமர் நாற்காலில் உட்காந்துடணும்னு ஆசைப்பட்டோம்னா அது நிச்சயமாக நமக்கு வந்து அது சரியான ஒரு புரிதலாகவே இருக்காது. இங்கே அஜித்தினுடைய பேட்டி, அவருடைய பட விழாக்கே வரமாட்டாருங்க. அவர் சம்பந்தப்பட்ட எதுக்குமே ப்ரமோஷனுக்கு வந்து நிற்க மாட்டார். அது மோட்டார் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வரமாட்டார் அவர். அப்படிப்பட்டவர் திடீர்னு ஒரு ஆங்கில ஊடகத்தை கூப்பிட்டு, அது யூடியூப்பை கூப்பிட்டு, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி யூடியூப் தான். அதை கூப்பிட்டு அவர் வந்து பேசின விஷயங்கள் மிக நீண்ட பதிவாக இருந்துச்சு. அது அதில் குறிப்பிட்டு சொன்ன விஷயம், நீங்கள் சொன்ன கரூருடைய அந்த கோர நெரிசல் மரணங்கள் சம்பந்தமாக அவர் பேசும்போது, இதற்கு வந்து நம்ம ஒருத்தர் மட்டுமே குற்றம் சாட்டுவது சரியாக வராது, ஆனாலும் நானும் ஒரு காரணம். தார்மீக அடிப்படையில் கூட்டம் சேருவது பிரச்சனையே கிடையாது. இந்தியாவில் பல கோடி மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பல கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு நடிகரை பார்ப்பதற்கு கூட்டம் சேருவது பிரச்சனை இல்லை. அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தணும், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும், அந்த கூட்டத்தை சரியாக அவங்களை பயன்படுத்தணும், வருகிற இளைஞர் சக்தியை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த பேட்டியினுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே, அதை தான் பார்த்த பெரும்பாலான புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அங்கிருந்து இன்னொரு கிளை கதையாக கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி பழக்கப்பட்ட ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, அதற்கு அந்த கும்பல் தான் பேர் வைக்க முடியும். அவங்க ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க.
அவங்க கட்சி பேர் வச்சிருக்காங்க, ரசிகர்கள்னு வச்சிருக்காங்க. நான் கடைசியில அது யாருன்னு சொல்றேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ வந்து இவரு விஜய திட்டிட்டாரு அவரு அப்படின்ற மாரி நரேஷன கொண்டு போக பார்த்தாங்க. அல்லது விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு. 2 நரேஷன் கிரியேட் ஆச்சு. ஒண்ணு விஜய நேரடியா திட்டிட்டாருன்னு ஒரு குரூப்பும், இல்ல அவர் விஜய்க்கு ஆதரவா பேசி பாத்தியா அதுல சதி இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் எங்க சொன்னாரு? அஜித் பேட்டியோட சாராம்சத்துல எங்கேயாவது இவங்கெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்துச்சுல, கத்தியில குத்துனானுங்க, துண்டு போட்டு இருக்குனானுங்க, மயக்க மருந்து அடிச்சானுங்க, ஸ்ப்ரே பண்ணானுங்க, கழுத்து மேல கால் வச்சு மீச்சாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் மனைவி. அந்த அம்மா உண்மையிலேயே அந்த அம்மா யாருன்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன சொல்லி கொடுத்து என்ன சொன்னாங்க? இதுவரைக்கும் இப்ப நீதிமன்றம் அது சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு அந்த வழக்கு. எங்கேயுமே இவர்கள் மற்றவங்களை விடுங்க, இந்த தரப்பே புஷி ஆனந்தே போய் ஜாமீன் கேட்கும்போது என்னங்க கேட்டாரு? ஐயா இது வந்து விபத்துங்கய்யா, தெரியாம நடந்து போச்சு விபத்து, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு போய் கேட்கிறாரு. அங்க சொல்ல வேண்டியதானே சதின்னு, கத்தி எடுத்து குத்துறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரே ஒரு நபர் மீதாது 48 மரணங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அங்க வந்து நெரிசல்ல சிக்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே போயிருக்காங்க. யார் மீதாவது கத்தியில் கீறப்பட்ட காயம் இருந்ததாக எங்கேயாவது மருத்துவ அறிக்கை இருக்கா? இருந்தா வெளியிட சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த தாவேகா கும்பல நேரடியா போய் நான் வந்துடுறேன். தாவேகா கும்பல ஏன் தற்குறின்னு எல்லா இடத்துலயும் நான் போற இடத்துல பேசுறேன்னா, அடிப்படையிலே அறிவே இல்லாம எல்லாத்தையும் யாரோ ஒருவர் மீது சுமத்திட்டு நாங்க கரெக்டானவர்கள், நாங்க நேர்மையாளர்கள், நாங்க சரியானவர்கள்னே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். சார் சம்பவம் நடந்து 30 நாளை தாண்டிடுச்சு. சம்பந்தமே இல்லாத நாட்டிலே இல்லாத ஒருத்தர் அஜித் வந்து இந்த மரணத்துக்கு, நெரிசல் மரணத்துக்கு தானும் ஒரு காரணம், ஏன்னா நடிகனா இருக்கிறோம், நம்ம நெறிப்படுத்த வேண்டியது நம்ம கடமைன்னு தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்றுக்கிறாரு. அவருக்கு அவசியமே இல்லை. அதாங்க தனி மனித ஒழுக்கம். இப்ப விஜய் என்ன சொல்றாருங்க? உண்மையிலே விஜய் நேர்மையாளரா இருந்தா, உண்மையிலே விஜய் நல்லவரா இருந்தா, உண்மையிலே விஜய்க்கு மக்கள் மீது அக்கறை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த சம்பவம் ஏதோ நான் தாமதமா வந்துட்டேன், அல்லது நீங்க வந்தது வந்து நான் என் மீது வந்து என்ன தவறு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இனிமேல் இப்படி சம்பவங்கள் நடக்காம நான் பாத்துக்கிறேன், மிக மன அழுத்தத்தில் இருக்கேன், மன உளைச்சல்ல இருக்கேன், மரணங்களை என் குடும்பத்தை இழந்துட்டேன், பொதுவா வெளிப்படையா பேசியிருக்குமா வேணாமா சார்? ரூமுக்குள்ள போய் காலில் விழுந்து கட்டி பூச்சி அழுதாரு, காலில் விழுந்தாரு, கண்ணீர் விட்டாரு, நான் ஸ்டாப்பா அழுதாரு, எப்படியெல்லாம் கதை கட்டினாங்க. இதெல்லாம் தகவல் தானே. நீங்க பாத்தீங்களா காலில் விழுந்தத? நாம பார்த்தோமா? நம்ம பார்க்கல. பார்த்தவர்கள் சொன்னதா சொல்றத நான் எப்படி நம்புறது? இப்ப அவங்களே இப்ப என் காலில் விழுந்தாருன்னு சொல்றது அவங்க தானே சொல்றாங்க. அவர்கள் பணத்துக்காக விலை போயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். நான் குற்றம் சாட்டுறேன் சார். பணம் 20 லட்சம் கொடுத்ததுனால இதெல்லாம் சொன்னாதாமா உனக்கு தொடர்ந்து பணம் கிடைக்கும், மாசம் 5000 கொடுக்குறேன்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கு, ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய முதலாளி. இந்த அம்மாவுக்கு எங்க இருந்து வந்தது? ஏன் இந்த அம்மா தேவையில்லாம ஆஜராகிறாங்க? பின்புலத்துல என்ன இருக்கு? இதுல ஒரு சதி இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு தகவலா சொல்றேன், குற்றச்சாட்டா வைக்கிறேன். இது எல்லாரும் சொல்லிட்டாங்களா? 41 குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? நீங்க சொல்றாங்க 2 குடும்பத்துக்கு இன்னி வரைக்கும் போய் சேரலையே. இல்ல அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களே. ஒரு குடும்பம் திருப்பி அடிச்சிருச்சு. நேரா கோடங்கிப்பட்டி ரமேஷுடைய நான் டேட்டா கொடுக்குறேன் சார். கோடங்கிப்பட்டி ரமேஷனுடைய மனைவி சங்கவி, உன் பணமே எனக்கு வேணாண்டா, நீ என் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொன்னல, நீ என்னடா என்னை கூப்பிடுற ஆறுதலுக்கு? எவனா உலகத்தில் நடக்குமா சார் இந்த அயோக்கியத்தனம், அநியாயம் உலகத்தில் நடக்குமா? செத்து போனவங்க வீட்டுக்கு தான் சார் ஆறுதலுக்கு போனோம். இவர் ஏதோ உட்கார்ந்து பாரான். இப்ப இழவு யார் வீட்டுல விழுந்துச்சு? 3ஆம் தர வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. 2 பேரும் கொடுக்கல சார், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இப்போ வெளியிட சொல்லுங்க. அந்த 2 பேர் யாருன்றீங்க? வேணாம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஒரு அப்பா, அதாவது இந்த குழந்தை பிறந்த பிறகு 6 மாசத்துல விட்டுட்டு ஓடி போன ஒரு குழந்தையினுடைய அப்பா, அவன் அந்த ஆளை வச்சுக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க வந்து வழக்கு போடுறீங்க. அந்த கேரக்டர் அந்த லேடி சொல்றாங்க, அந்த ஆள் 6 மாசத்துல குழந்தை விட்டு போனா, நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கேன். 8 வருஷமா நான் தான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன். அந்த ஆள் பணத்துக்காக இப்ப வந்திருக்கான், அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லுது. இல்ல அந்த பார்த்தேன் கொடுக்கலையா? இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் சந்திரான்னு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. அவர் கணவர் சொல்றாரு, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிட்ட வந்தாரு, யோ நீ வந்து உனக்கு கையெழுத்து போடு, உன் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், நான் வந்து இழப்பீட்டு தொகை அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கி போனாங்க, அது என்னன்னே தெரியாதுங்க சிபிஐலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த 2 பேருக்கு கொடுக்கல. இப்போ இதில் ஏடிஎம்கே வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ரோல் என்ன இருக்குது? ஏன்னா அதிமுகவிலேருந்து வந்து கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ டிஎம்கே ரோல் ப்ளே பண்ண உண்மைதான் இருக்கட்டும் வச்சுங்களேன். இப்போ டிஎம்கே வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணியிருந்தா ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குன்னு சொல்லலாம். நான் எங்களுக்கு அலைன்ஸ்க்கு வாங்க, கொடியாட்டுறாங்க, வழி கிடச்சிருச்சு,
பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் போட்டாங்க. சொல்லி போட்டாங்களா, இப்படிலாம் ஒரு கதை சொல்ற ஒரு ஏடிஎம்கே இதில் ப்ளே பண்ண வேண்டிய காரணம் என்ன? சார் ஏடிஎம்கே ப்ளே பண்ணிருக்குன்னா ஏடிஎம்கே ஊராட்சி மன்ற தலைவர் தானே வாங்கியிருக்காரு. நானா சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றாரு. குற்றம் சாட்டுறவரே யார் கையெழுத்து போட்டவர் சொல்றாரு. ஐயா அவர் சொன்னாருங்க, ஊர்ல அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்க கேட்டா நான் கையெழுத்து போட்டு தான் தரணும். ஆதார் காப்பியை கூட நான் ஆள் அனுப்புறேன், நீ கொடுத்து அனுப்பி ஆகணும் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு போயிருக்காங்க. இது நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க பணம் விளையாடி இருக்கு. பணத்தை யார் கொடுத்துருப்பான்றீங்க? வேற யாரும் கிடையாதுங்க. சுரண்டல் லாட்டரியில இருந்து கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்க ஆதவ் தான். அந்த தவறா இளைஞர்களை வழி நடத்தி தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரே கேரக்டர், படிக்காத தற்குறி. இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியல. திடீர்னு உள்ள வந்து ஏதோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே புரட்டி போட்ட மாதிரி பொய்யான விஷயத்தை, வரலாற்றில் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. அந்த கேடுகட்ட திறமை பெற்ற ஆதவ் தான் சொல்றாரு, அவருடைய பணத்தின் திமிர்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கும் நான் குற்றம் சாட்டுறேன். இன்னொன்னு பொய்யான விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்றாரு, திறமையா பேசுறாரு. அடிப்படையில 2001ஆம் ஆண்டு கலைஞர் கைது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரளயம் தமிழ்நாட்டுல இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. அந்த கைது சம்பந்தமாக பேசும்போது எனக்கு உண்மையிலேயே, நான் அப்ப செய்தியாளர், இவங்க எல்லாம் 10 வயசு பயலா இருந்திருப்பான் போல இருக்கு ஆதவ். அவனுக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது அவன் எந்த ஊர்ல இருந்திருப்பான், யார் பின்னாடி ஒளிஞ்சிருப்பானே தெரியாது நமக்கு. அவனுக்கு என்ன வரலாறு தெரியும்? வரலாறு எடுத்து விடவா? என்ன வரலாறு உங்ககிட்ட இருக்கு? சுரண்டல் லாட்டரி வரலாறா? ஒத்த நம்பர் லாட்டரி வரலாறா? மாமனார் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணன்ற வரலாறா? ஜிம்ல எப்படி வேலை பார்த்தேன்? நான் தனி மனிதன் பேச மாட்டேன். ஆனா நீ பொய்யான வரலாற மக்கள்கிட்ட, அதுவும் நீ என்ன சொல்ற, நீ உண்மையிலே ஆண்மகனா இருந்தா, நான் வெளிப்படையா இந்த ஊடகத்தின் வாயிலா சேலஞ்ச் விடுறேன், நீ உண்மையிலே ஆண்மகனா இருந்தா, அன்னைக்கு இரவுல ஒரு பதிவு போட்டார்ல, ஜென்சி கூட்டமே திரண்டுவாங்க, நேபாளம் இலங்கை மாதிரி நம்ம இங்க தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கணும்னு போட்டார்ல, நீ உண்மையிலே ஆண்மகனா இருந்தா அதை ஏன் டெலீட் பண்ண? டெலீட் பண்ணிட்டு ஏன் டேராடூன் ஓடி போன? நாங்க எங்க ஓடி ஒளியில தலைமறைவாகல. நான் வந்து வீட்டுக்குள்ள அமைதியா இருந்தோம். 30 நாள் துக்கம் அனுஷ்டம். துக்க நேரத்தில் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஆமாவா? சரியா? ஒத்துக்கிறீங்களா? இல்ல அது ஒரு இல்ல விளையாட்டு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாங்க. எப்படி போன? அப்ப அது உங்களுக்கு துக்க நிகழ்ச்சி இடையில வந்து உடைக்கலையா? அது முன்னாடியே பிளான் பண்ணதுன்னு சொல்றாங்க. சார் துக்கம் நடந்த பிறகு முன்னாடி பின்னாடி என்ன பிளான் சார்? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க சார், எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க. துக்கம் உன் குடும்பத்துல தான் துக்கம்னு சொல்ற நீ. உன்னுடைய குடும்பத்தார் தான் செத்து போயிருக்காங்க. நான் பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறேன். இந்த கொலைகளுக்கு, நெரிசல் மரணங்களுக்கு ஆதவ் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அந்த ஆதவ் சொல்லிதான் அந்த வண்டி வந்து முன்னாடி 50 மீட்டர் முன்னாடி போயிருக்கு. டிஎஸ்பி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. இந்த நெரிசல் கொலைக்கு காரணம் ஆதவ் தான் கொலைகாரன். நம்பர் 1 A1 அக்யூஸ்டா ஆதவ் தான் போடணும். விஜய் கூட 2ஆம் இடத்துல இருக்கலாம். என்ன காரணம்னா உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு திமிரு? அவன் மக்கள் நெரிசல் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ட்வீட் போட்டல, நீ சரியா இருந்தே ஏன் டெலீட் பண்ணிட்டு போறான்னு கேள்விக்கு இதுவரையும் பதில் இல்ல. அடுத்தது என்ன பொய் சொல்லியிருக்கான்னா, இது ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இப்ப சொல்றாரு ஸ்டாலின் ஓடி போனது சொல்லவா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? வரலாறு தெரியுமா? அன்னைக்கு என்ன நடந்தது? நான் ரிப்போர்ட்டரா இருக்கிறேன், இரவு பணியில இருக்கிறேன். நள்ளிரவு, அதாவது அதிகாலை 29ஆம் தேதி இரவு தாண்டிருச்சு. 30ஆம் தேதி அதிகாலை, அது ஒரு கரெக்டா சனிக்கிழமை அதிகாலை. அது அந்த நேரத்தில் சம்பவம் நடக்குது. உங்களுக்கு தெரியும் பிரிண்ட் மீடியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அப்ப கிடையாது. ஆமா, சனிக்கிழமை தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரியில் ஒரு சண்டே மார்க்கெட்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே நாங்கள் ஸ்டக் ஆகி ஒரு 4 நாள் வந்து அதே பாண்டிச்சேரியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுதான், ஏன்னா அப்ப வந்து நான் பிரிண்ட் மீடியாவில் இருக்கேன், ஒரு பிரபலமான ஊடகத்தில் நான் வந்து செய்தியாளர் இருக்கேன், இரவு பணி எனக்கு. அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஸ்டாலின் அப்ப எப்ப காலையில வந்து செய்தியாளர் பார்த்தாருன்னு தெரியும். எங்கேயும் ஓடி ஒளியில. அவர் நேரடியாக அசோக்குமார் வீட்டுக்கே வந்தார். முதல்ல செய்தியாளரை பார்க்கிறார். நான் எங்கேயும் போலங்க, எனக்கு எந்த காவல்துறையிலிருந்து எனக்கு எந்த விதமான அடிப்படை தகவலும் வரவே இல்லை. ஆனா இப்ப வந்து அப்பா அரெஸ்ட்னு சொன்ன உடனே நேரா நான் வந்துட்டேன். நேரா அசோக்குமார் வீட்டுக்கு போறேன், நீதிபதி வீட்டுக்கு போறேன், நான் போய் அங்க சரண்டர் ஆக போறேன்னு போனேன். சரண்டர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. சட்டப்படி எதிர்கொள்றோம். நான் என்ன திருப்பி கேட்கிறேன்னா, இந்த வரலாறு தெரியுமா, நான் பேசவா, ஓடி ஒளிஞ்ச கதையை சொல்லவான்றிய நீயும் சரி, ஆதவும் சரி, சிடி நிர்மல்குமாரும் சரி, உன்னுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் சரி, உன் தலைவன் சொல்லிக்கிற விஜய் வரைக்கும் 30 நாளா எங்க பங்கர்ல பதுங்கி இருந்தீங்க? பங்கர்னா பதுங்கு குழி. எங்க பதுங்கி இருந்தீங்க? சிபிஐ விசாரணை வந்ததுன்னு சொன்ன உடனே தான் எல்லாம் வெளியே வரீங்க. எதுக்கு முன்ஜாமீனுக்கு போனீங்க? நேர்மையாளர் தான் நீங்க, கரெக்டான ஆட்கள் தானே. எதுக்கு நீங்க முன்ஜாமீனுக்கு போறீங்க? அப்ப முன்ஜாமீன் போறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, எப்படினாலும் காவல்துறை நம்ம கைது பண்ணிட்டோம், இந்த தவறு அனைத்துக்கும் நம்ம தான் காரணம். சரி, எனக்கு 1000 சொல்லுங்க. இன்று வரை அந்த மரணங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச மனிதாயமான உணர்வு கூட இல்லாத
ஒரு ரொம்ப மோசமான இப்படி ஒரு ஜென்மம் இருக்குமான்னு நினைக்கிற லெவல்ல இருக்காரு விஜய். யார் வேணா எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம், ஏங்க தப்பு இல்ல. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஒட்டுமொத்த காரணமே விஜய் தான். விஜய் தான் சார். அவர் வருத்தம் விஜயினுடைய தெரிவிச்சது. தாமதத்துக்கு யார் காரணம்? விஜய் 8:45க்கு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஆனால் 8:45க்கு நாமக்கல் வருவேன்னு சொன்னது யார் காரணம்? ஒண்ணு, நாம சொல்லல, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. 12 மணிக்கு இங்கே பரப்புரையாற்றுவார் பேசுனது யாரு? உங்களுடைய 2ஆம் இடத்தில், ஒரு கட்சியில தலைவருக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் 2ஆம் இடத்துல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த மனிதர் நீங்க சொல்லிக்கிற ஓடி ஒளிந்த மனிதர் தான் 12 மணிக்கு வருவார்னு பேட்டி கொடுக்குறாரு ஊடகத்துக்கு. அது ஊடகத்துல இருக்கு. அவங்களுடைய எக்ஸ் தளத்துல 12 மணிக்கு வருவாராங்கன்னு. இன்னொரு தகவல் சொல்றேன். அங்க நாமக்கல்லுல ஒரு நடிகர் மாடி மேல் நின்னுகிட்டு தோ வந்து விட்டார், தோ புறப்பட்டு விட்டார், தோ ஆண்டு வேலை இருக்காருன்னு மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்காரு நடிகர் சவுந்தரராஜன். அவர் உங்க கட்சியில தான் இருக்காரு. மக்களை நகர விடாம ஒரே இடத்துல நிறுத்துற வேலையை நீங்க செஞ்சீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இன்னொன்னு சொல்றேன் சார், எதுக்கு லைட் போட்டீங்க? 12 மணி தானே வரேன் நீங்க. லைட் எதுக்கு சார் 2 பக்கமும் ஃபோக்கஸ் லைட் வச்சீங்க? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இரவுல தான் அங்க போறோம். மக்கள் கூட்டம் கூடட்டும். அது ஒரு சனிக்கிழமை. சனிக்கிழமையில எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் கும்பலா வருவாங்க, வீட்டுல இருப்பாங்க, ரெஸ்ட்ல இருப்பாங்க. மொத்த கும்பலையும் கூட்டுவோம். நம்ம கூட ஒரு 4000 பேர் கூட்டு போவோம். வரவும் வரலாம் அடிச்சு சாகடிப்போம். சாகடிச்சு தப்பிச்சு ஓடி தலைமறைவாயிடும். அப்புறம் நம்ம சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சிப்போம். இந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதற்கான ஒரு விஷயத்தை செய்வாங்களா? நேர்மையா சொல்றீங்களா நீங்க? நீங்க நேர்மையா பேசுறீங்க. இதே தான் வந்து முதலமைச்சர் சொன்னாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அப்படி பேசியவரை பார்த்து வன்மம் முடிச்சவர்னு சொல்றதுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனம் சார் இது. எங்க நீங்க அந்த சட்டமன்ற வீடியோ, அந்த பேசின வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்த்தோம். எங்கேயாவது முதல்வருடைய பேச்சுல வன்மம் தெரிந்ததா? ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆனா விஜய் பேசின அனைத்து பேச்சிலையும், இப்ப பொதுக்குழுல பேசின பேச்சு வரைக்கும் அவ்வளவு வன்மம், அவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல். எங்கேயாவது நீங்க நாகரிக அரசியல் பண்றீங்களா? அட்ராசிட்டி அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல். இது மாதிரி ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு இவர் விஜய் வந்து அரசியல்வாதி இல்லைங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அரசியலுக்கு பிடித்த வியாதி. இதை விட வேற என்ன சொல்றது? நான் அவரை தவறா வழிநடத்துறால முதல்ல இந்த ஆதவ கூட வச்சுக்கிற வரைக்கும் என்ன எழுதி வச்சுங்க, என்னைக்கு இருந்தாலும் விஜய ஜெயில போடாம அந்த ஆதவ ஓய மாட்டான். ஆதவ துரத்தி விட்டாதான். இந்த நிலைமைக்கு தள்ளி சிக்கி இருக்கிற வேண்டியவர் திருமாவளவன். அவரு தெளிவான அரசியல்வாதி, மக்கள் மீது அக்கறை உள்ளவர், எல்லாரையும் சமமாக மதிக்கணும்னு நினைக்கிறவர். அதனால உஷாராயிட்டார். இவன் ஏன் இங்க வந்திருக்கான், தப்பா இருக்கான் அப்படின்னு ஆதவ துரத்தி விட்டார். இல்லைன்னா அவர் இந்த நிலைமைக்கு மாட்டிருப்பார். இல்லை, ஏற்கனவே இது அவரா தானே போனார் விஜய் கிட்ட. ஆதவ அர்ஜுன் தானே. நீ எங்க இருந்தாலும் இவருங்க பார்த்துட்டு பேசிட்டுலாம் போனாரு. அதைத்தான் சார், எங்க இருந்தாலும் போனா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணோன்னு அடுத்த நடவடிக்கை நிச்சயமா நம்மளை கட்சி விட்டு தூக்கிடுவாங்கன்னு தெரியும். அதை விட நாம போய் ஒரு இன்னொரு இடத்துல சேர்ந்துடலாம் சார். அஜெண்டாவே இங்க தமிழ்நாடையும் அதுவும் குறிப்பாக திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும். அதிமுக உங்க பொருட்டே கிடையாது. அதெல்லாம் எப்போ விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்க வந்து அவங்க முதலாளி எங்க தலைமை அலுவலகம் லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கு. அதெல்லாம் டெல்லிக்கு போயிடுச்சு சார். இங்க கிளை அலுவலகம் இருக்கு. முடிவு பண்ற இடத்துல அவர் பெரியவர் தான் இருக்கார். அமித்ஷா முடிவு பண்ணணும். முடிவு பண்ணாதான் இவங்க செய்வாங்க. அதனால அவங்கள நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம். அவங்க கட்சியிலேயே பிரச்சனை இருக்கு நிறைய. எடப்பாடிக்கு குடும்ப பிரச்சனையை பார்க்கறதுக்கு சரியா இருக்கு. அதனால அவரால் இதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்றவரா இருந்தா எப்ப சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆரம்பத்தில் எனக்கும் இவங்களுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொன்ன அன்னைக்கே, ஏய் உனக்கு என்ன தெரியும், இங்க வந்து ஆண்ட கட்சி, இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி, நாம வந்து நான் 4 வருஷம் முதல்வராக இருந்திருக்கேன். எம்ஜிஆர் யாரு? இப்ப இவர் சொல்றாரு விஜய் என்ன சொல்றாரு, 72க்கு பிறகு திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கவே ஆள் இல்ல, நான் இப்ப வந்துட்டேன். அப்ப எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆர் யாரு? கேள்வி கேட்காம வந்தாரு. இல்ல என்ன வரலாறு தெரியும் உனக்கு? அடிப்படையில் வரலாறு யாருக்குமே தெரியல சார். கூட இருக்க எழுதி கொடுக்குறவங்களும் தப்பா எழுதி கொடுக்குறான். படிக்கவும் தெரியல. நீ முதல்ல அரசியல் கத்துக்கிட்ட அப்புறம் வா. எடுத்த உடனே நேரா நீ வந்து அப்படியே முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துட முடியுமா? கத்துக்க வேணாமா? சரிங்க. இப்போ நீங்க விஜய் மீது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. திரு அஜித் இது போன்ற விஷயங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஆந்திராவில் ஒரு படப்பிடிப்பு தியேட்டரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கேயும் ஸ்டாம்பிட் நடந்துச்சு. இந்த பக்கம் கிரிக்கெட் அந்த வெற்றி விழா கொண்டாடுறதுல அந்த இடத்துல கர்நாடகாவில் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு 18 பேருக்கு மேற்பட்டோர் இறக்குறாங்க.
ஸோ இது வந்து எப்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் மீதான ஒரு தாக்குதலை எப்படி நீங்கள் நடத்துறீங்க? தனிப்பட்ட தாக்குதலே இல்லை சார். இப்போ நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். கர்நாடகாவில் நடக்கும்போது அந்த துறை சார்ந்த ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க குன்கான்ற ஒரு ஜட்ஜை வச்சு. ஸோ இங்கே வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லும்போது தனிப்பட்ட நபரை ஒரு விஜய் மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுறது எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் சொல்கிற அதே நிகழ்வில் சம்பவம் நடந்த உடனே அந்த நடிகரை பிடிச்சி உட்கார வச்சாங்களா ஜெயிலில்? நான் சொல்கிறது கர்நாடகாவில் நடந்த இந்த விஷயத்தில் விராட் கோலி பிடிச்சி உட்கார வச்சாங்களா? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சார். இல்ல அந்த டீமோட சூழலும் அங்க என்ன நடந்ததுன்றதோ நீங்க வந்து இப்ப இது வந்து அங்க நடந்தது வந்து அந்த நிகழ்வையும் கரூர் நிகழ்வு ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இது திட்டமிட்டு தாமதமாக வந்ததனால் ஏற்பட்ட நிகழ்வு. இதற்கு யார் காரணம்னா விஜய். அதனாலதான் விஜய் வந்து எல்லாரும் குற்றம் சுமத்துறாங்க. நீங்க அந்த நெரிசல் எங்க நம்ம ஸ்டேடியத்தில் நடந்த நிகழ்வுக்கும் கரூர் நிகழ்வையும் ஒப்பிடவே முடியாது. அதுவும் வந்து நெரிசல் மரணம் தான். ஆனால் அதிலும் பல்வேறு விஷயங்கள் வந்து ஏன்னா இங்க சொன்ன டைமை தாண்டி இவர் வரும்போது இவர் சொன்ன 4 மணிக்கு வந்திருந்தால் 5000 பேர் தான் இருந்தாங்க. நான் சொல்லல, பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகையில அவருடைய சீனியர் செய்தியாளர் ஒரு செய்தி கொடுக்குறாரு. ஐயா இந்த 4 மணிக்கு அவர் வந்திருந்தாருன்னா 4 மணிக்கு மக்கள் கூட்டம் 4000 5000 பேர் தான் இருந்தாங்க. ரோடு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. வந்திருந்தா பேசிட்டு கடந்து போயிருப்பாரு. இவர் வரும்போதே கூட்டம் அதிகமாகும் போது இவரோட சேர்ந்து ஒரு பயணம் சொல்றீங்கல்ல, இவர் மேல என்ன தனியா நம்ம சொல்றோம். எங்க தனியார் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுதுன்னா எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் தான் தப்புன்னு சொன்னா என்கிட்ட எந்த பொறுப்புமே இல்லையா? நான் திருப்பி உங்களை கேட்கிறேன், இதற்கு தாவேக்காக்கு ஒரு துளியும் பொறுப்பு இல்லையா? இந்த மரணங்களுக்கு அவரு ஏத்துக்கணும். அவ்வளவுதான் சார் நம்ம சொல்ல வருது. நான் வந்து ஏதோ திமுக தப்பு பண்ணிச்சு, திமுகவுக்கு மட்டுமே பேசுறோம், இல்ல அரசாங்கத்துக்கு மட்டுமே வந்து நம்ம சொல்றோம், அவங்களுக்காக சாதகமா பேசுறோம் கிடையாது. அரசின் மீது என்ன தவறு இருக்குன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல முழு பொறுப்பும் யாரால் ஏற்பட்டதுன்னு பார்க்கணும். இந்த தாமதம் தான் இது அத்தனைக்கும் காரணம். முதல்வர் அதுதானே சொன்னாரு. எப்பா நீ 8:45 வீட்டுல இருந்து கிளம்புறியப்பா, நீ 8:45 நாமக்கல் இருக்கன்னு சொன்னியே, உன் நேர தாமதத்தை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. நம்ம பேசியிருக்க வேண்டியது அவசியமே இல்லை. இங்க எல்லாத்தையும் அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு எஸ்கேப் ஆகக்கூடாதுங்க. தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறவன் தான் நல்ல மனுஷனா இருக்கும். முதல்ல மனுஷனா வாங்க, அப்புறம் தலைவன் ஆகலாம். நம்ம தாமதம் பத்தி பேசுறோம் இல்லைங்களா? இதே போல மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தாமதமாக வந்ததே இல்லையா? பொதுக்கூட்டம் தாமதமாக நடந்ததே இல்லையா? தாராளமா வந்திருக்கு சார். இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஒரு விபத்துன்ற விஷயம் நம்ம ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்கலையே. இன்னைக்கு வரைக்கும் முதுகுள்ள என்ன சொல்றாங்க சார்? நீங்களும் நானும் சொல்றது அதுதான். இது வந்து விபத்து தான். இது முழுமையா நடக்கப்பட்ட ஒரு விபத்து. அது வந்து ஏதோ நடந்துருச்சு, கூட்டம் நடந்துருச்சு. ஆனால் இதற்கு ஒரு சதி இருக்குன்னு இப்ப வரைக்கும் சிடி நிர்மல்குமார் அதான் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், பொது வெளியில யூடியூப்லயோ மைக்கு பிடிச்சி பேசுற பொதுக்குழுலயோ பேசுறீங்களே, உங்களுக்கு ஏன்யா கோர்ட்ல போய் சொல்ல முடியல உங்களால? நீதிமன்றத்திலேயே எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போறீங்கல்ல. நான் இப்போ இன்னொன்னு கேட்கிறேன், காவல்துறை எங்களை அனுமதிக்கல அப்படின்னு பேசுறாரு ஆதவ். எங்க பேசுறாரு? அவங்களுடைய பொதுக்குழுல பேசுறாரு. காவல்துறை அனுமதிக்கல, நாங்க காத்து கிடந்தோம், நாங்க கேட்டோம், பர்மிஷன் கொடுக்கல. உண்மையிலேயே நீங்க உண்மையாளரா, நேர்மையாளரா? சார் இந்தா பாருங்க, நாங்க கேட்ட கடிதம், காவல்துறைக்கு நாங்க அனுப்பின கடிதம் இதா இருக்குல்ல, இது அவர்கள் மறுப்பு தெரிவிச்சு கொடுக்க முடியாது பர்மிஷன், அவங்க ரிஜெக்ட் பண்ண கடிதம் இதுதான். காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்கா? காட்டுங்க. அப்ப உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. வாய்ச்சவடாலே நீங்க வந்து அடுத்த கடத்தை பிடிச்சிடலாம் நினைக்கிறீங்க. இன்னொன்னு சொல்றீங்க, சண்டை கூப்பிடுறீங்க. எங்க இவர்கள் மீதான மிகப்பெரிய மன வருத்தம், மிகப்பெரிய ஒரு தவறாக இளைஞர்களை வழிநடத்துறான்னு கோபம் வருதுன்னா, எல்லாம் கிளம்பி வருவியா? வா, வந்து பார், தொட்டு பார், எங்க விஜய் வீட்டுக்கு வந்து பார். தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்கள் கிளம்பி வந்துருவாங்க. நான் உங்களை கேட்கறேன் திருப்பி, உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தா நான் நிக்கிறேன்யா, விஜய் வீட்டு முன்னாடி நான் நிக்கிறேன், என்ன தாண்டி தான் எங்க அண்ணனை பிடிக்க முடியும்னு சொல்றது துப்பு இல்ல உனக்கு? கல்லூரி மாணவனையா உனக்கு துணை கூப்பிடுற? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கல்லூரி மாணவர்கள் இப்ப இருக்கிற இந்த மனநிலை எப்படி இருக்கும்னா, அப்படியே நடிகரை பார்த்துட்டோம், நம்ம அவன் செய்யற மாதிரியே நம்மளும் செய்வோம். எப்படி செய்வோம்? அவன் என்ன பண்ணாலும் காப்பி அடிப்பாங்க. சிகரெட் பிடிச்சி வளையமா விட்டா அதே மாதிரி பண்ணுவாங்க, சட்டை பட்டனை அவுத்துட்டு போனா அதே மாதிரி போவாங்க, பேண்ட்டை கிழிச்சிட்டு போனா அப்படியே போவாங்க, தலையை இப்படி சீவனா அப்படி சீவுவாங்க, மண்டையில ஆர்ட் பண்ணா அதே மாதிரி பண்ணிப்பாங்க. அனைத்தையுமே காப்பி அடிக்கிறவனுக்கு அரசியல் புரிதல் இருக்காது, கவர்ச்சி தான் இருக்கும். அவர்களை துணைக்கு கூப்பிடுறிய. இந்த இடத்துல மிக முக்கியமா ஒண்ணு பதிவு பண்ண சார். இவன் சொல்றான்றதுக்காக கல்லூரி மாணவர்கள் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கள் மீது வழக்கு வம்பு வந்தா
ஒருத்தனாவது அரசு வேலைக்கு போக முடியுமா? வாழ்க்கையை தொலைச்சிருவானுங்க. உதாரணம் சொல்லட்டுமா? உதாரணம் சொல்றேன். அதுக்கு உதாரணம் வச்சிருக்கேன். பாமகன்னு ஒரு கட்சி வட தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மீது மாணவர்கள் இப்போ வளர்ந்து பெரியவங்களாகி பெரிய பெரிய ஆளாகி குடும்பஸ்தனாவே ஆயிட்டாங்க. அரசு வேலை கிடைக்கல. இன்னும் வழக்கு வம்பு கோர்ட்டு வாய்தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இதே தான் செஞ்சாங்க. இப்ப ஆதவ் செய்கிற அதே வேலையை இளைஞர்களை தூண்டி விடுற வேலையை, வா கிளம்பி வா ரோட்டுக்கு வா, பஸ் மேல கல்லடி, ரயில் மேல கல்லடி, காரை உடை, அரசாங்க சொத்தை சேதப்படுத்து இப்படின்னு ராமதாசும் அன்புமணியும் சொல்லி 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 அந்த வன்னிய இளைஞர்கள் நாசமா போயிட்டாங்க. நான் சொல்ல சார், ரெக்கார்டு. இன்னைக்கும் நீங்க சென்னையை சுற்றி இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலைக்கு போனீங்கன்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பான்? நீங்க எந்த ஊர்னு கேட்பான். நீங்க ஒரு ஊரை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அது வட தமிழகமா இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற வட மாவட்டமா இருந்துச்சுன்னா, அவர் உங்களுடைய சோசியல் மீடியா ஐடி கொடுன்னு கேட்பான். இந்த ரெண்டையும் வாங்கிட்டு பார்த்தவொன்னே வேலை இல்லைன்னு சொல்லிடுவான். கொடுக்காதன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இவர்கள் எல்லாம் வன்முறையை தூண்டுகிறவர்கள்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் நிறுவனம் சென்னையை சுத்தி இருக்குல்ல, எவனும் வேலை தரதில்ல. தரானான்னு சொல்லி பாருங்களேன். யாரு காரணம் என்னன்னா, அத்தனை பேர் மீதும் வழக்கு இருக்கு. அரசு வேலை கிடைக்கல. கொடுத்துருவாங்களா? இதுவரை கொடுக்கல. இதே வேலையை தான் அன்னைக்கு அவர் செஞ்சாரு, இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை, அது தனி ரகம். அதே வேலையை மிக நாசுக்காக நான் நிக்கிறேன், ஏன் தமிழக மக்களே திரண்டு வருவாங்கன்னு சொல்ல வேண்டியதான ஆதவ்? சொல்ல முடியாது. எப்படி வருவாங்க? சொல்ல முடியாது சார். ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும். இளைஞர்கள் தான் ஃபயரா இருப்பான், ட்ரிகர் ஆயிடுவான். சின்ன விஷயம் சொன்னா தூண்டி விட்டா அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. எது இது? நெருப்பு குழந்தை மாதிரி சார். நெருப்புனா சுட்டுரும், தொடாதன்னா அது குழந்தை அப்பதான் போய் கிட்ட கை வைக்கும். சுட்ட பிறகுதான் அதுக்கு பயம் வரும். அது மாதிரிதான் கல்லூரி இளைஞர்கள், மாணவர்கள். ஏன்னா நான் ஒரு செய்தியாளராகவோ அல்லது நான் எனக்கு இந்த ஒரு 53 வயசு 52 வயசு தாண்டிட்டேன். நான் இதனால நான் சொல்லல. நான் ஒரு பையனோட அப்பா. என் பையனும் அந்த வயசுல தான் இருக்கான். அந்த அனுபவத்துல சொல்றேன். மாணவர்களை நீங்க என்னவா வழி நடத்துறீங்கன்னு முக்கியம். இப்ப இவங்க டயர்ல உளறான் சார், வண்டியில வீடியோல பார்த்தோம். ஒரு நீதிமன்றம் சொன்னுச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே பண்ணல, வேடிக்கை பார்த்துச்சு. எனக்கு உண்மையிலேயே ஸ்டாலின் மீது வருத்தம் இருக்கு. என்ன இவ்வளவு மென்மையா இருக்காரு? ஏன் இதுவே அம்மையார் ஜெயலலிதாவா இருந்தா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். இந்த நேரம் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்னு வச்சுங்களேன். விஜய் இந்த பேச்செல்லாம் வந்திருக்காது. சிஎம் ஸ்டார் அப்படிலாம் பேச்செல்லாம் வந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே தெரியும், கையை அக்கல்ல விட்டுக்கிட்டு போய் கொடைக்கானல் ரோட்ல காத்து கிடந்ததெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. ஒரே ஒத்த வார்த்தை, டைம் டு லீட் அப்படின்னு போட்ட ஒத்த வார்த்தையினால அப்பாவும் பையனும் எத்தனை மணி நேரம் காத்து கிடந்தாங்க, பார்க்க முடியாம திருப்பி விட்ட கதையெல்லாம் அந்த வரலாறு எல்லாம் எடுக்கலாமா? இப்ப அடிப்படையில நீங்க நாகரிக அரசியல் பண்ண வரல சார் இந்த தாவேகா கும்பல். இது இங்க தமிழ்நாட்டை கலவரம் ஏற்படுத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த லேட்டா வந்ததற்கு, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததற்கு பொறுப்பு இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்றீங்கல்ல, பாதுகாப்பு குறைபாடு அங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லவே இல்லையே சார். நான் சொல்றேன், இந்த கேள்வி சொல்றீங்க கேள்வியா? சரி, ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு அரசோ முதலமைச்சரோ இதுக்கு பாதுகாப்பு குறைபாடு குறைவா இருந்தது உண்மைதான் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? குறைவா இல்லையே சார். மைக்க பிடிச்சி முதல்ல விஜய் என்ன பேசினார்? என்ன பேசினார் விஜய்? காவல்துறைக்கு நன்றி, அவங்க இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்க முடியாது. நீங்க என்ன கூட்டத்தை கூட்டுவீர்கள்? நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க சார், எங்க கூட்டத்துக்கு 10,000 பேர் வருவாங்க, 5,000 பேர் வருவாங்கன்னா 10,000 பேருக்கு 5,000 பேருக்கு என்ன போலீஸ் போட முடியுமோ அவ்வளவுதான் போடுவாங்க. இப்ப கேட்டாங்க பாருங்க, கிரீன் காரிடார் கேட்டாங்க பாருங்க. நான் சென்னையில இருந்து கிளம்பி, உலகத்துல எவனுக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்தது இல்ல சார். நீ என்ன யாரு? நீ விஜய் யாருங்க? நடிகன் தானுங்க. நடிகனுக்கு என்ன இவ்வளவு சீனு? விஜயை விட மிக உயர்ந்த இடத்துல மிக அதிகமா சம்பளம் வாங்குற ஷாருக் கானுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கிடையாதுங்க. எல்லாரும் பயந்து நடுங்குற நாடு அப்படின்னு சொல்ல வர கிம் இருக்காரு பாருங்க, சவுத் கொரியா, அவரு கூட கொடுக்க மாட்டாங்க. சீன அதிபர் வந்தாருங்க, மகாபலிபுரத்துக்கு வந்து போனார்ல, என்ன பண்ணாங்க? ஊர்ல எவனும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஏப்பா இது எந்த வழியெல்லாம் மறிச்சிரு, எல்லாம் பூரா பேரிகார்டு எல்லாம் தூக்கிரு, எந்த செக் போஸ்ட் இருக்க கூடாது, மக்கள் நடமாட்டம் இருக்க கூடாது, 1 கிலோமீட்டருக்கு பத்திரிகாரங்க வரக்கூடாது சொன்னாங்களா? இல்ல அந்த மாதிரி கேட்டாங்களா விஜய் சார்பில்? ஆமா, நான் கரூர்ல போய் அவங்களை பார்க்கணும்னா அவங்க கேட்ட கோரிக்கையின் மிக பிரதானமான கோரிக்கை அதான் சார். எனக்கு நீ என்ன பண்ணணும், கிரீன் காரிடார் கொடு, நான் இங்க புறப்பட்டேன், அங்க போய் நிப்பேன். அதுக்கு எப்ப தெரியுமா அந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றுவாங்க? ஒரு ஆர்கன்ஸை எடுத்துட்டு வராங்கல்ல, ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்க, ஒரு இதயம் இன்னொரு இடத்துல இருக்கும், அங்க இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரும்போது வழியில எங்கேயுமே சிக்னல் இருக்காது.
காவல்துறை ஃபுல்லா நிக்கும், பப்ளிக் நிக்கும். பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சம்பவங்கள்ல தான் இதை பயன்படுத்துவாங்க. நீ யாரு? நீ நடிகன் தானே நீ, உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆணவம்? ஏன் போன? அனிதா வீட்டுக்கு போக தெரியுது இல்ல, ரகசியமா தானே போன. கூட்டம் சார், இது பூரா கூட்டி வர கூட்டம் சார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, தெளிவுபடுத்திங்க. எல்லா ஊடகம் என்ன நினைக்குதுன்னா, மெயின் ஸ்ட்ரீம் சேனல் மேலேயே எனக்கு பயங்கர வருத்தம் இருக்கு. என்னன்னா, ஏதோ விஜய் ஏதோ இந்த ஆபத் பாந்தவம் மாதிரியும், அப்படியே வானத்திலிருந்து குதித்த கடவுள் மாதிரியும், தேவ தூதர் மாதிரி நினைச்சுக்கிட்டு, அவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார், அவர் அப்படி செஞ்சார். என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒத்த பைசா எடுத்து போடாத மிகப்பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன் தான் சார். சிங்கம் தான் இது. அசிங்கமான வேலையெல்லாம் செய்யும். இதுவரைக்கும் இலங்கையில வந்து இனப்படுகொலை நடக்கும்போது இங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் லட்சக்கணக்கில் அவங்களுக்கு மீறின தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. விஜய் என்ன கொடுத்தாரு தெரியுமா? வீடியோ ஆதாரம் இருக்கு. நான் ஆதாரம்லாம் எதையும் பேச மாட்டேன். 500 ரூபா கொடுத்தாரு. மிகப்பெரிய நடிகர், உச்ச நடிகரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு 500 ரூபா கொடுத்தாரு. அந்த காலகட்டத்திலே பல லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். இதெல்லாம் விஜயுடைய லட்சணம். நானே தனிப்பட்ட தாக்குதல் நீங்க நினைக்கவே வேணாம். நீங்க லட்சணம் அப்படி இருக்கும்போது அதை குறிப்பிட்டு, ஏன்னா நீங்க செய்யறது பூராவே தனிப்பட்ட தாக்குதல் தானே பண்றீங்க. நீங்க எதிர்க்க வேண்டியது, இப்ப திமுகவை எதிர்க்க முடிவு பண்ணிட்டீங்க சார், தப்பே இல்லை. இப்ப அவர் வந்து ஆதவ் வந்து இந்த ஓடி போனார், ஸ்டாலின் ஓடி போய் ஒளிஞ்சாருன்னு சொன்னார் இல்லையா, அதற்கு ஆதாரம் தரவுகளோட சொல்லணும். அதானே? அப்பதானே நீங்க கரெக்டான ஆளு. நீங்க என்ன பண்றீங்க? அது சொன்னதுனால இப்ப என்ன நடந்து போச்சுன்னா, அன்றைக்கு என்ன நடந்துன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப நானே என்ன சொல்றேன், அவர் ஸ்டாலின் வந்து பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் வந்து திரும்பி வந்து பெங்களூரு போல திரும்பி வந்துட்டார். பாதியில வந்து அவர் நேரா போய் சரண்டர் ஆனாரு. மிசாவையே பார்த்தோம். நேரடியாக நாங்க வந்து சட்டப்படி நாங்க செய்வோம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு திமுக ஊழல் கட்சி அப்படின்னு நீங்க வந்து ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஆதாரத்தோடு சொல்லணும்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த 2001 கருணாநிதி அவர்களை கைது செய்தது எந்த வழக்குல? மேம்பால ஊழல் வழக்குல கைது பண்ணீங்க. எவ்வளோட ஊழல் பண்ணிட்டாங்க? குற்றச்சாட்டு என்ன? 12 கோடி ரூபாய். சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கலைஞரும் இப்ப மரணம், அவரும் இல்ல. அம்மையார் ஜெயலலிதாவும் இல்ல. அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. இன்று வரை சார்ஜ் ஷீட் போடப்படல. அந்த மேம்பாலங்கள் ஊழல் நடந்திருக்கு, மேம்பாலம் தரமற்ற பொருளா கட்டப்பட்டிருக்குன்னு முகமது அலி போய் மேம்பாலத்தை எட்டி உதைக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி. போட்டோலாம் வந்துச்சு, பார்த்திருப்பீங்க நீங்க பத்திரிகையாளரா. முன்னாடி நடந்துச்சு. கைது பண்ண அவர் தூக்குனார் பாருங்க, முருகேசன், மயிலாப்பூர் ஏசி. அவர் ஆவடியில் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது எனக்கு நெருங்கிய நண்பர். நான் ஆவடியில ஒரு செய்தியாளரா ஏரியா ரிப்போர்ட்டரா வேலை பார்த்தவன். அந்த காலகட்டத்தில் அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தவர். அந்த நாள்ல இருந்து அவர் எனக்கு அறிமுகம். இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி 10 மேம்பாலங்கள் மீது அவ்வளவு பிரச்சனை பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்களே, இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலையே. அந்த மேம்பாலங்கள் இன்னி வரைக்கும் கட்டுறுதியாக சாட்சியா நிக்குது. அப்ப உங்க ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஆச்சு? ஆனா எந்த அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த அம்மையார் ஊழல் குற்றவாளின்னு கோர்ட்டு, நான் சொல்லல, கோர்ட்டு சொல்லிச்சு. அவரோட இருந்த எல்லாரும் ஜெயில போயிட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுனால அவங்க வந்து விலக்கப்பட்டார். இவர் முகமது அலி பத்திரப்பதிவு துறையில மாட்டினார் ஊழல்வாதி. இவர் தான் இவரை கைது பண்ணது. அதன் பிற்பாடு இன்னொருத்தர் அந்த கேஸ்ல சிக்கின எல்லாருமே பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு போலீஸ் அதிகாரி மாட்டினார். அவர் காலத்திலேயே, அந்த நேரத்திலேயே, அம்மையார் காலத்திலேயே. நீங்க சொல்லிட்டு நீங்க தான் அசிங்கப்பட்டிருக்கீங்க. ஆக அந்த பழைய வரலாறை சொல்வதாக நினைத்து கொண்டு தவறான ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சொல்லி, இது என்னன்னா தூண்டி விடுற வேலைங்க. இப்போ வரலாறு தெரிஞ்சவங்க அமைதியா பேசுவாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆதவ் மீது காட்டமான விஷயத்தை வச்சு சண்டை கூப்பிட்டு, அந்த ஒரு படத்துல வர மாதிரி தான், வாடா சண்டைக்குன்ற மாதிரி சின்ன பையன் கூடுவான் பாத்தீங்களா. இவன் சின்ன பையன், அவனுக்கு அறிவில்ல. அதனாலதான் சொல்றேன், நீ முதல்ல படி, அரசியலை படி, 10 புக்க படி. எப்ப பார்த்தாலும் பணம் இருக்கிற திமிரில் ஆடாத. அந்த பணமும் உன் சொந்த பணம் இல்ல, உழைக்கல நீ. உங்க மாமனார் காசு, சொரண்டல் லாட்டரி காசு, தினக்கூலியில வேலை பார்க்கிறவன் பாக்கெட்ல இருந்து உருவன காசு. அந்த வரலாறு தான் பேசணும் முதல்ல. அஜித் அவர்களும் விஜய் அவர்களுக்கான இந்த விஷயத்தை வந்து 2 தரப்பு ரசிகர்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியாக, ஒரு பகையாக உருவாகிருக்குன்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு சேனலுக்கு ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உண்மைதான் சார். அதுதான் சொல்ல வந்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான், அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எதையுமே நேரடியாகவே அதை வந்து டீல் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு அஜித் போகிறார். அங்கே போயிட்டு கோயிலில் சாமி பார்க்க போன இடத்துல, வணங்குகிற இடம், எல்லாரும் கடவுளில் பார்க்க தான் அங்கே போயிருக்காங்க. அங்கே அஜித்தை பார்த்தோடனே அவன் வந்து அவன் ரசிகர், அவனுடைய செய்கையும் அவனுடைய சத்தம் வேற மாதிரி இருந்தவுடனே விரல் நுனியிலேயே அந்த ரசிகர் அமைதிப்படுத்துறாரு. இவன் தான் தலைவன். ஆனால் எனக்கு ரசிகர் மன்றமே வேணான்னு. உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன். திருச்சியில் ரைஃபிள் கிளப் ஒன்று இருக்குது. அங்கே அஜித் போகிறார் ஒரு முறை. பெரிய கூட்டம் கூடிருச்சு. அவர் அந்த துப்பாக்கி சூடு விஷயத்தில் தோத்துட்டார்.
அவர் கிளம்பணும். காவல்துறை ஐயா பயங்கர கூட்டம் வந்துருச்சு. நீங்க போனா சட்டம் ஒழுங்கா இது வந்து டிராஃபிக் பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ண போறீங்க? நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்களே என்ன செய்ய போறோம் தெரியலையேன்னும்போது, நான் பார்த்துக்கிறேன். என் ரசிகர்கள் நான் சொன்னா கேட்பாங்க. அவங்க கிளம்பிருவாங்க. நான் அவங்கள பார்த்து கை காமிச்சுட்டேன்னா அவங்க கலைஞ்சிருவாங்க. நான் அவங்கள அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு, நேரா வெளியில மால்கனியில நின்னு கை காமிச்சுட்டு, நான் வந்து கிளம்பி போப்போறேன். ஒரு வண்டி என்ன பின்தொடரக்கூடாது. போலீஸாருக்கு எந்த இடத்துல இடைஞ்சல் குடுக்கக்கூடாது. நான் எப்படி வந்தேனோ அதே மாரி நான் போயிடுறேன். வரும்போது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாரி நான் கிளம்புறேன். என்ன பார்த்துட்டீங்களா? சந்தோஷமா பேசிட்டீங்களா? கிளம்புங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த செகண்ட் அவர் கிளம்பி போனார். அந்த மாவட்ட எல்லை வரைக்கும் போன காவல்துறை அதிகாரி சொன்ன விஷயம், இப்படி ஒரு நடிகர பார்த்ததே இல்லன்னு. ஒரு தற்குறியும் கூட போல சார். பைக் ரேஸ் போறவர் தான் அவரு. யாரும் பைக் ரேஸ்ல போல. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் பின்னாடியே போல. வண்டியில போய் உழல. கத்தல யாரும். அப்படி இருக்கிறவர்களை தான் அவர் ரசிகரா வச்சிருக்காரு. அது ரசிகரே வேணான்ட்டாரு. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவர வந்து உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, மடை மாற்றினா சிக்கலாயிடும்னு பயந்துகிட்டு தவறாக நம்முடைய வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னொன்னே, அதற்கு ஒரு தார்மீகமா விளக்கம் குடுக்குறாரு. அவர்தான் சார் நல்ல மனுஷன். எங்க நம்முடைய பேச்ச தப்பா போயிருமோ? நம்ம ரசிகன் தப்பா புரிஞ்சுப்பானோ? ரசிகனுடைய அந்த பவர் இருக்குல்ல, அது அவருக்கு தெரியும். ட்ரிகர் ஆயிருவான். ட்ரிகர் ஆனா சிக்கலாயிடும். அந்த மொத்த பழி நம்ம மேல விழுந்துரும். அது வரக்கூடாதுன்றதுனால தெளிவுபடுத்துறார். நான் வந்து விஜய்க்கு வந்து எதிரா பேசல. நீங்க அத சரியா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் பொதுவான விஷயத்த சொன்னேன். அதுல ரொம்ப தெளிவா சொல்றார். இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். ஆனால் அதை எப்படியாவது தனக்கானதா மாத்திக்கணும்னு பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அஜித் விஷயத்துல அப்படி நடக்காது. இந்த விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில வார்த்தைகள் சொன்னதால என்ன வேற்று மாநிலத்தவர் அது என்ன குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா தன்னுடைய பூர்வீக ஊருக்கு அடிக்கடிக்கு போகிறாரு. அங்கே கூட என்ன என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் என்னை வேற்று மொழிக்காரன் என்று கூறி வருகின்றனர். ஒரு நாள் வரும்பொழுது இதே நபர்கள் உரத்த குரலில் தமிழர்கள் சொல்வார்கள், நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் போய் அந்த கார் போட்டியில் நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன் என்று நான் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் சொல்லி அழகாக சொல்கிறார். ஒரு சின்ன விஷயம், இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு வேற்று மொழிக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவர் சொன்னதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். அவர் உண்மையிலேயே நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா எம்ஜிஆரே கடவுளாக கொண்டாடுறோம். எம்ஜிஆர் பூர்வீகம் என்ன? அது இலங்கை. அம்மையார் ஜெயலலிதா பூர்வீகம் என்ன? அந்த கர்நாடகா. அவ்வளோதான், சிம்பிள். நம்ம கொண்டாடுறோம்ல, சிம்பிள். என்னன்னா நீங்கள் அஜித் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்ச யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவர் வேற்றுமொழி சில பேர் இருக்க தான் செய்வாங்க சார். எல்லாரும் இப்போ தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு ஒருத்தன், அவனை எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி விமர்சனம் வரணும், அதில் ஒரு குளிர்காயணும், இல்லாத ஒன்றை உருவாக்கணும், தவறான தகவலை சொல்லணும், இல்லாத வரலாறுன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மத்தியில் இவர் வந்து நல்ல விதமாக பேசியிருந்தா அஜித் கொண்டாடுவாங்க. இவர் உண்மையை சொல்லிட்டாருன்றதுனால அவங்க மேலே வந்து சில விஷயங்கள், சிலர் தான், எல்லாரும் சொல்றதில்ல. அஜித்தையோ ரஜினிகாந்தையோ எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேரையுமே. ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர்கள் இந்த மண்ணு தான் அவர்களை உயர்த்தி உட்கார வச்சிருக்கு, உச்சத்தில் உட்கார வச்சிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் வந்து மராட்டியத்தை சேர்ந்தவர், ஆரிஜின் அங்கே இருந்தாலும் கன்னடக்காரர்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் மீதான அன்பிலும் அக்கறையிலும் நிஜமாவே கரெக்டாக இருக்கார். இப்படி சொல்றதுனால அவருக்கு எதிரானவர்கள் எனக்கு எதிராக கீழே கமெண்ட் போடுவான். நான் இன்னும் ரஜினி ரசிகன்னு சொல்லுவான். நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் அரசியலுக்கு இதே மாதிரி வரப்போறேன்னு சொன்னப்போ கூட ஏன் பின்வாங்கினார்னா, அவர் சொன்ன ஒத்த வார்த்தை, என்னை வைத்து என் ரசிகர்கள் பாதிப்படைவதையோ அவர்கள் வந்து அவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதையோ நான் விரும்பல. அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு வேணான்னு போயிட்டார். ரசிகன் பாதிக்கப்படக்கூடாது, ரசிகன் சிக்கல்ல மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் அரசியல் விட்டு போனார் அவரு. உண்மையில அதான் காரணமா? அதுதான் காரணம். ஆனா அதில் உள்ளான இன்னொரு காரணம் இருக்கு. தன்னை வைத்து ஒரு கும்பல் பயன்படுத்த பாக்குதுன்றதுனால தான் அதை நேரடியாக அவர் சொல்லாம இது சொல்லிட்டு போனார். இல்லையா, அது நேரடியாக சொன்னார். அது அப்புறம் சொன்னார். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு? முதல் ஸ்டேட்மெண்ட், ரசிகர்கள் பாதிப்படையக்கூடாது, ஏன்னா அவங்களையும் அடிக்கக்கூடாது, அவரை வச்சு பயன்படுத்துற ஆளு. இப்ப இவர் ரஜினி வரலன்னு உடனே பிஜேபியோட அடுத்த சாய்ஸ் டைரக்டா நான் வந்துடுறேன், அடுத்த சாய்ஸ் விஜய். இப்ப விஜய் வச்சுதான் அந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ரஜினியை வைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை மூளைச்சலவை செய்யணும்னு நினைச்சாங்களோ அது ரஜினியை வச்சு செய்ய முடியல. அவர் அதுக்கு உடன்படல, அவர் அதுக்கு வரல. அவர் ஆன்மீகவாதி தான்,
மிகச்சிறந்த என்ன கடவுள் பக்தி மிக்கவர் தான், எல்லாம் ரைட்டு. ஆனா உங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு உள்ள வரமாட்டாரு. அது தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு. நீங்க பண்ற அட்ராசிட்டி தெரிஞ்சிருச்சு. இப்ப விஜய் வந்து இவர இப்ப எல்லாரும் விஜய் எப்படிங்க ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தும்? அவரு ஒரு கிறிஸ்தவருங்க. அப்படிதான் நினைப்பாங்க. விஜய் வந்து எந்த காலத்திலும் கைப்பாவையா தான் இருக்காரு. யார வேணா எடுத்து அவரை யூஸ் பண்ணலாம். கீ குடுக்குற பொம்மை தானே சார். ஆதவ் கட்டுப்பாட்டுல விஜய் இருக்காரு இப்ப. அந்த அளவுக்கு இருக்காரு விஜய். ஆமா, கேள்வி இருக்கு. உண்மைதான். அந்த அளவுக்கு தான் இருக்காரு. புஷி ஆனந்த் எப்படி உள்ள வந்தார்? யார் உள்ள கூட்டு வந்தா? எஸ்ஏசி கூட்டு வராரு. இப்ப எஸ்ஏசி எங்க இருக்காரு? எஸ்ஏசி யாரு? விஜயனுடைய அப்பா. எஸ்ஏசிக்கு கொடுக்க வேண்டிய எந்த மரியாதையும் மதிப்பும் அங்க இல்ல. ஆனா புஷி ஆனந்த் அவரால் உள்ள அழைத்து வரப்பட்டவர் அப்பாவே விரட்டி விடுறாருன்னா, அதை வேடிக்கை பார்க்கிறார்னா விஜய் யாரு? ஒரு தன் குடும்பத்தையே கவனிக்க முடியாத, அவரோட அப்பா இல்ல, அம்மா இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல, பெண் இல்ல, மகன் இல்ல, தன் குடும்பமே இல்ல, தன் குடும்பத்தையே சரியாக கவனிக்க முடியாதவர் இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தன் குடும்பமா எப்படிங்க பாப்பாரு? ஒரு குடும்பத்தையே கவனிக்க முடியல உங்களால. இன்னொன்னு சொல்றேன், இந்த கால்ல விழுந்து கதறின கேஸ் எல்லாம் இந்த நாடகம் எல்லாமே எதுக்காகனா ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணணும். 9ஆம் தேதி வரணும். அதற்கு இந்த கரூர் மாதிரியான எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸும் பயன்படுத்தணும். இந்த போஸ்டர்ல தெரிஞ்சிருச்சா நீ யாருன்னு? நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சா? மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அவர்களை வைத்து ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்தி உன் ஷூட்டிங்ல 41 பேரை கொன்னிருக்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஃபைனலா அங்கதான் வந்து நிக்கிறேன் நான். இது அத்தனை மரணங்களுக்கும் விஜயனுடைய பணவெறியும் பதவி வெறியும் மிக முக்கியமாக புகழ் வெறியும் தான் காரணம். வேற ஒண்ணும் கிடையாது. அஜித்தினுடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட், விஜயனுடைய இந்த விஷயங்கள் குறித்து பல்வேறு தகவலை நியூஸ் டுடே தமிழுக்கு பேட்டி அளித்ததற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள், முடிஞ்சால் நண்பர்களுக்கு பகிருங்க.